ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. அதுலேயும் ஸ்பெஷலாக எதை பார்க்க போகிறோம்னா ஐயூபேக் நேம் ஆஃப் அல்கீன்ஸ். லாஸ்ட் கிளாஸில் அல்கேன்ஸ் பார்த்தோம். இப்போ அல்கீன்ஸுக்கு எப்படி ஐயூபேக் நேம் வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த அல்கீன் எடுத்துட்டோம்னா அதனுடைய ஜென்ரல் ஃபார்முலா CnH2n. இதுதான் அல்கீனுடைய ஜென்ரல் ஃபார்முலா. இப்போ இங்க பார்த்தா தெரியும் நமக்கு என்ன, கார்பனுக்கும் இடையில சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அங்க சஃபிக்ஸ் ஏன் வரும். கார்பனுக்கும் இடையில டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அங்க சஃபிக்ஸ் ஈன் வரும். கார்பனுக்கு இடையில ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா சஃபிக்ஸ் ஐன் வரும். அதை நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது அல்கீன். ஈன் அப்படின்னா சஃபிக்ஸ் ஈன், அதாவது ENE சஃபிக்ஸ்ல ENE வரப்போகுது. அப்ப கார்பனுக்கும் இடையில டபுள் பாண்ட் வரப்போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். நம்ம பார்க்கறது அல்கீன் ENE இங்க வரும் பாருங்க, அல்கீன் ENE. ஜெனரல் ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கீங்க, CnH2n. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், இதையும் பார்த்துங்க. நம்பர் ஆஃப் கார்பன் ரூட் வேர்ட். நம்பர் ஆஃப் கார்பன் 1 மீத், 2 ஈத், 3 prop, 4 but, 5 bent, 6 hex, 7 hept, 8 act, 9 non, 10 dec. இந்த ரூட் வேர்டு நம்பர் ஆஃப் கார்பன் அண்ட் ரூட் வேர்டை மெமரி பண்ணி வச்சுக்கிங்க. இப்போ நம்ம டாபிக்ல பார்க்கலாம், எப்படி அல்கின்ஸ்க்கு நேம் வைக்கிறது. இந்த அல்கின்னாலே சொல்லிட்டோம், கார்பனுக்கும் இடையில டபுள் பாண்ட் வரப்போகுது. இப்போ நம்பர் ஆஃப் கார்பன், மாலிகுலர் ஃபார்முலா, ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, ஐயூபேக் நேம் CnH2n. இதை அப்ளை பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஐயூபேக் நேம் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ அல்கேன் பார்த்தோம் ஆல்ரெடி, லாஸ்ட் கிளாஸ்ல அல்கேன் பார்த்தோம். அந்த இது வரைக்கும் தெரியலன்னா அந்த கிளாஸ் போய் பார்த்துட்டு வாங்க, அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம பார்க்கறது அல்கீன். அல்கீன்ல நம்பர் ஆஃப் கார்பன் 1 வர முடியாது, ஏன்னா கார்பனுக்கு இடையில டபுள் பாண்ட் சொல்லிருக்கோம். அப்போ ஃபர்ஸ்ட் அல்கீனே 2 கார்பனோட தான் ஸ்டார்ட் ஆகும். அப்ப நம்பர் ஆஃப் கார்பன் இந்த இடத்துல 1 போட்டக்கூடாது, 2. நம்பர் ஆஃப் கார்பன் 2. இப்ப நம்பர் ஆஃப் கார்பன் 2னா ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்க. ஃபார்முலா என்ன இருக்கு, CnH2n இருக்கு. எண்ணுக்கு பதிலா நம்பர் ஆஃப் கார்பன் 2, இப்ப எண்ணுக்கு பதிலா 2 கொடுக்குறோம். அப்ப C எண்ணுக்கு பதிலா 2, அப்ப C2H2 இருக்குது. இன்டு என்ன இருக்கு, எண்ணுக்கு பதிலா 2. இப்ப C2H2 into 2. இப்போ நமக்கு என்ன கிடைக்குது, C2H2 into 2 4. இப்போ C2H4 அப்படிங்கிற ஃபார்முலா கிடைக்குது. இந்த C2H4 தான் நமக்கு மாலிகுலர் ஃபார்முலா. அப்போ C2H4. அப்போ மாலிகுலர் ஃபார்முலா C2H4. ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லும் போது எத்தனை கார்பன் இருக்குன்னு பாருங்க, 2 கார்பன் இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், 2 கார்பன் இருக்கு. கார்பனுக்கு இடையில நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டபுள் பாண்ட் போடணும்னு சொல்லியிருக்கோம். அப்ப 2 கார்பன் இருக்கு, இப்ப டபுள் பாண்ட் போட்டுங்க. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதுதான், என்ன தெரியும், ஒரு கார்பனை சுத்தி எத்தனை பாண்ட் இருக்கணும், 4 பாண்ட் இருக்கணும். இந்த கார்பனுக்கு பக்கத்துல எத்தனை பாண்ட் இருக்கு, 2 பாண்ட் தான் இருக்கு. ரிமைனிங் 2 பாண்டு. ஒரு பாண்ட் இங்க போட்டுங்க, ஒரு பாண்ட் இங்க போட்டுங்க. அதே மாதிரி இந்த கார்பன் பக்கத்துல 2 பாண்ட் தான் இருக்கு. ரிமைனிங் 2 பாண்ட், ஒரு பாண்ட் இங்க போட்டுங்க, ஒரு பாண்ட் இங்க போட்டுங்க. எத்தனை ஹைட்ரஜன் இருக்குன்னு பாருங்க, 4 ஹைட்ரஜன். இப்ப 1 2 3 4 C2H4 வந்துருச்சு. இப்ப மாலிகுலர் ஃபார்முலா C2H4, ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா எழுதிட்டோம். கார்பனை சுத்தி 4 பாண்ட் இருக்கான்னு பாத்துங்க. இதான் பாண்ட். பாண்ட்னா உங்களுக்கு தெரியும், இதான் பாண்ட். ஒரு கோடு போட்டா அது வந்து பாண்ட். ஒரு பாண்ட்ல 2 எலக்ட்ரான் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதெல்லாம் பின்னாடி வரப்போ கிளாஸ்ல டீட்டெயிலா பாத்துக்கலாம். இப்போதைக்கு பாண்ட் அப்படின்னா 2 எலக்ட்ரான், ஒரு பாண்ட்னா 2 எலக்ட்ரான் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். இப்ப கார்பனை சுத்தி 4 பாண்ட், இந்த கார்பனை சுத்தி 4 பாண்ட், 4 ஹைட்ரஜன் இருக்கு. 4 ஹைட்ரஜன் ஒவ்வொரு பாண்டு பக்கத்துல போட்டுட்டோம். அப்ப இதுக்கு வந்து ஐயூபேக் நேம் தெரியணும். இப்ப ஐயூபேக் நேம் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஐயூபேக் நேம்னா என்ன, ரூட் வேர்டு பிளஸ் சஃபிக்ஸ். ரூட் வேர்டு நமக்கு தெரியும், ரூட் வேர்டு. இப்போ ரூட் வேர்டு எத்தனை கார்பன் இருக்குன்னு பாருங்க, 2 கார்பன் இருக்கு. 2 கார்பன் தான் இங்க இருக்கு.
2 கார்பன் இருந்துச்சுன்னா ரூட் வேர்டு ஈத். ரூட் வேர்டு என்ன? ஈத். ரூட் வேர்டு ஈத் பிளஸ் சஃபிக்ஸ். சஃபிக்ஸ் என்ன அப்படின்னா, சஃபிக்ஸ் நமக்கு என்ன இருக்கு? டபுள் பாண்ட் வந்துருச்சு. டபுள் பாண்ட் வந்தாலே நம்மளுக்கு சஃபிக்ஸ் என்ன? ஈன். அப்ப ஈத்து பிளஸ் ஈன், ஈத்து பிளஸ் ஈன் சேர்த்து சொல்லுங்க. ஈத்து பிளஸ் ஈன் ஈத்தீன், ஈத்து பிளஸ் ஈன் ஈத்தீன். அப்ப C2H4 அப்படிங்கிற மாலிகுலர் ஃபார்முக்கு ஐயூபேக் நேம் பாத்தீங்கன்னா ஈத்தீன். ஈத்தீன் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டுடைய மாலிகுலர் ஃபார்முலா இதுதான், ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா இதுதான், அவ்வளவுதான். இப்ப நெக்ஸ்ட் காம்பவுண்ட் அதே மாதிரி என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஆல்கீன்ல நெக்ஸ்ட் காம்பவுண்ட். இப்ப நம்பர் ஆஃப் கார்பன் 3 கொடுங்க. நம்பர் ஆஃப் கார்பன் 3. இப்ப நம்பர் ஆஃப் கார்பன் 3 கொடுத்துட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. சி எண்ணுக்கு பதிலா 3 H 2 இன்டு எண்ணுக்கு பதிலா 3. இப்ப C3 H 2 இன்டு 3 6 C3H6 அப்படிங்கிற ஃபார்முலா கிடைக்குது. அந்த ஃபார்முலா தான் நமக்கு மாலிகுலர் ஃபார்முலா C3H6. இப்போ இதுக்கு எப்படி ஸ்ட்ரக்சர் போடுறது? 3 கார்பன் எழுதிங்க. 1 2 3 3 கார்பன் எழுதிட்டோம். இப்போ C3H6 போட்டிருக்கோம். நம்ம பார்க்கறது அல்கீன். அல்கீன்னா ஈன். ஈன் மீன் ஒரு டபுள் பாண்ட் நம்ம அர்த்தம். நல்லா பார்த்துக்கோங்க. ஈன் அப்படின்னா ஒன்லி ஒன் டபுள் பாண்ட். இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கு இடையில ஒரு டபுள் பாண்ட் போட்டுங்க. இந்த கார்பனுக்கு இடையில டபுள் பாண்ட் போடணுமா? போடக்கூடாது. அங்க சிங்கிள் பாண்ட் மட்டும் போட்டுங்க. ஆனா ஈன்னா ஒன் டபுள் பாண்ட் அர்த்தம். அப்ப 2 டபுள் பாண்ட் போட்டா அது டையின், 3 டபுள் பாண்ட் போட்டா ட்ரையின். அதெல்லாம் வேற கான்செப்ட்ல பார்க்கலாம், வேற காம்பவுண்ட்ஸ்ல பார்க்கலாம். இப்ப நம்ம பாக்குறது ஜென்ரலா அல்கீன் பாக்குறோம். அல்கீன்னா ஒரே ஒரு ஈன் தான். ஈன்னா ஒரே ஒரு டபுள் பாண்ட். அப்ப ஒரு டபுள் பாண்ட் போட்டுக்கிட்டோம். அப்புறம் பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பனுக்கு இடையில சிங்கிள் பாண்ட் போட்டுக்கிட்டோம். சரி, இப்ப பாருங்க. அப்போ இந்த கார்பனுக்கு பக்கத்துல எத்தனை பாண்ட் இருக்கு? 2 பாண்ட் இருக்கு. இப்ப ரிமைனிங் எத்தனை பாண்ட்? 2 பாண்ட். மேல ஒரு பாண்ட், கீழே ஒரு பாண்ட். இந்த கார்பன் பக்கத்துல பாருங்க 1 2 3 அதாவது 3 பாண்ட் இருக்கு. 1 2 3 3 பாண்ட் இருக்கு. ரிமைனிங் 1 பாண்ட். 1 பாண்ட் போட்டீங்கன்னா கார்பன் சுத்தி 4 பாண்ட் இருக்குன்னு நமக்கு தெரியும். இந்த கார்பனுக்கு பாத்துங்க 1 பாண்ட் தான் இருக்கு. ரிமைனிங் 3 பாண்ட் வரணும். அப்ப 2 3 4 போட்டுங்க. ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு? 6. அப்ப 1 2 3 4 5 6 C3H6 போட்டோம். அப்ப இந்த C3H6 அப்படிங்கிற இந்த காம்பவுண்டுடைய, இந்த ஹைட்ரோகார்பனுடைய, இந்த அல்கீனுடைய ஐயூபேக் நம்பர் என்ன? C3 கார்பன் வந்து 3 இருக்கு. அப்ப நம்பர் ஆஃப் கார்பன் 3 அப்படின்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும்? ப்ரப். என்ன? ப்ரப். ப்ரப் எழுதியாச்சு. ரூட் வேர்ட் ப்ரப் பிளஸ் கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில டபுள் பாண்ட் இருக்கு, கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில சிங்கிள் பாண்ட் இருக்கு. நான் எதுல எடுத்துக்கிறதுங்க சார்? இது சிங்கிள் பாண்ட கணக்குல எடுத்துக்கிறதா டபுள் பாண்ட் எடுத்துக்கிறதுனா? சிங்கிள் பாண்டும் டபுள் பாண்ட் வந்தா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டபுள் பாண்டுக்கு தான் கொடுக்கணும். இப்ப சிங்கிள் பாண்டு ட்ரிபிள் பாண்ட் வருதுன்னா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ட்ரிபிள் பாண்ட் கொடுக்கணும். அதே மாதிரி இங்க டபுள் பாண்ட் இருக்கு, சிங்கிள் பாண்ட் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம என்ன? டபுள் பாண்டுக்கு தான் கொடுக்கணும். அப்ப டபுள் பாண்ட் வந்தாலே டபுள் பங்கே கொடுத்துக்க பாருங்க. கார்பனுக்கும் இடையில டபுள் பாண்ட் வந்தா ஈன். இந்த இடத்துல குழப்ப தேவையில்ல. கார்பனுக்கும் கார்பனுக்கு இடையில சிங்கிள் பாண்ட் வருது, நான் ஏன் போடலாமா? போடக்கூடாது. ஏன்னா இங்க சிங்கிள் பாண்ட், இங்க டபுள் பாண்ட். அப்ப சிங்கிள் பாண்டும் டபுள் பாண்டும் வந்தா நம்ம டபுள் பாண்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்ப ஈன் தான் கரெக்ட். இப்ப ஈன் போட்டுங்க. இப்ப ஈன் போட்டோம். சரியா? ப்ரொப்போ பிளஸ் ஈன் என்ன வரும்? ப்ரொப்பீன். என்ன வரும்? ப்ரொப்பீன். எழுதலாமா? தாராளமா எழுதலாம். ப்ரொப்பீன். இது கம்ப்ளீட் ஆயிருச்சா? 100% முடிஞ்சிருச்சானா? ஒரு 90% முடிஞ்சிருச்சு. இப்ப இன்னும் 10% இருக்கா? இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்ப இங்க பாருங்களேன், ப்ரொப்பீன் தான் எழுதிருக்கோம். இது என்ன ப்ரொப்பீன் நம்ம எழுதல. 1 ப்ரொப்பீனா 2 ப்ரொப்பீனா 3 ப்ரொப்பீனா எழுதல. அப்ப நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதான் பார்க்க போறோம். சரியா? அப்ப கார்பனுக்கு நம்பர் கொடுங்க. 1 2 3 கார்பன் இருக்கு. இங்க இருந்து நம்பர் கொடுங்க, அங்க இருந்து நம்பர் கொடுங்க. அப்ப ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன். இங்க இருந்து நம்பர் கொடுங்க. ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன். எல்லாம் பாருங்க, இந்த மேல நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த நம்பர் படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு. கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். 1 2 3 கொடுத்துருக்கோம்.
இந்த வயசு பார்த்தோம்னா செகண்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு. அப்ப டபுள் பாண்ட் எங்க இருக்குது, ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்குதா செகண்ட் கார்பன்ல இருக்குதா அப்படின்னு நமக்கு டவுட் வரும். அந்த டவுட் வந்துருச்சுன்னா நீங்க கவலையப்பட தேவையில்ல, எது லீஸ்ட் நம்பரோ அதுதான் கரெக்ட். பார்த்து வச்சுங்க, டபுள் பாண்ட் ஃபர்ஸ்ட் கார்பன்ல இருக்கு, டபுள் பாண்ட் செகண்ட் கார்பன்ல இருக்கு. அப்ப எது லீஸ்ட் நம்பர், எது ஸ்மால் நம்பர், 1 தான் ஸ்மால் நம்பர். அப்போ 1 தான் கரெக்ட். அப்ப 1 2 3 1 2 3 நம்பர் கொடுத்தோம். இந்த சைட்ல இருந்து பார்க்கும்போது டபுள் பாண்ட் ஃபர்ஸ்ட் கார்பன்லயும், இந்த சைட்ல இருந்து பார்க்கும்போது டபுள் பாண்ட் செகண்ட் கார்பன்ல இருக்கு. லீஸ்ட் நம்பர் எது, அது ஸ்மால் நம்பர் எதோ அதான் கரெக்டானது சொல்றோம். அப்ப இந்த நம்பர் ராங்கான நம்பர் அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்ப மேல உள்ளதான் கரெக்ட். இப்போ ஃபர்ஸ்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்குனால என்ன சொல்றோம், 1 ப்ரோபீன் சொல்றோம். 1 ப்ரோபீன். இடையில 1 இருக்கு, என்ன இடையில ஒரு கோடு மாதிரி போற ஹைப்பன், சரியா? அதாவது ஒரு ஐயூபேக் நம்ம எழுதுறோம்னா நம்பருக்கும் வேர்டுக்கும் இடையில ஹைப்பன் யூஸ் பண்ணணும். அப்ப 1 ப்ரோபீன் கரெக்ட். இதை வேற மாதிரி எழுதலாமா, எழுதலாம். என்ன எப்படி எழுதலாம், ப்ரோப்-1ஈன், ப்ரோப்-1ஈன் எழுதலாமா, தாராளமா எழுத முடியும். எப்படி பாத்துங்களேன், 1 2 3 3 கார்பன் இருக்கு, அதனால ரூட் வேர்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ரோப். ரூட் வேர்டு என்ன, ப்ரோப். ஃபர்ஸ்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு, அதனால 1. ஃபர்ஸ்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு, அதனால 1. டபுள் பாண்ட் வந்துருச்சு, அதனால ஈன். அப்போ ப்ரோப்-1ஈன். அப்போ ப்ரோப்-1ஈன் எழுதலாமா, கரெக்ட். 1 ப்ரோபீன் எழுதலாமா, அதுவும் கரெக்ட் தான். சரியா, ரெண்டுமே கரெக்ட் தான். பார்த்து வச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் காம்பவுண்ட் நம்பர் ஆஃப் கார்பன் 4. இப்போ நம்பர் ஆஃப் கார்பன் 4 கொடுக்கலாம். நம்பர் ஆஃப் கார்பன் 4 கொடுத்துட்டு நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாம். இப்போ ஃபார்முலா என்ன, CnH2n. இப்போ C என்னுக்கு பதிலாக 4H2 இன்ட்டு என்னுக்கு பதிலாக என்ன கொடுக்கணும், 4 கொடுக்கணும். இப்போ C4H2 இன்ட்டு 4 8 C4H8. C4H8 அப்படிங்கிறத மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப C4H8 அப்படிங்கிற மாலிகுலர் ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு ஸ்ட்ரக்சர் போடலாமா, போடலாம். எப்படி போடலாம், அது எத்தனை கார்பன் இருக்கு, 4 கார்பன் இருக்கு. 1 2 3 4 கார்பன் யூஸ் பண்ணிட்டோம். டபுள் பாண்ட் யூஸ் பண்ணலாமா, டபுள் பாண்ட் யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த 2 கார்பன் கடையில் டபுள் பாண்ட் என்ன நம்ம பாக்குறது, அல்கீன் சொல்லிட்டோம். ஒரே ஒரு ஈன் தான். ஈன் மீன் ஒன்லி ஒன் டபுள் பாண்ட். டபுள் பாண்ட் அப்படின்னு சொல்றோம். மற்ற கார்பனுக்குன்னா சிங்கிள் பாண்ட் போட்டுங்க. சிங்கிள் பாண்ட் யூஸ் பண்ணீங்க. இப்ப பாத்தீங்கன்னா உனக்கு தெரியும், இந்த டபுள் பாண்டை இங்க மட்டும் போடலாமா, இங்க போடக்கூடாதா, அதான் நெக்ஸ்ட் வரலாம். இப்ப வந்துட்டு ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு இடையில 2க்கு இடையில டபுள் பாண்ட் என்ன பண்ணிக்கலாம், நம்ம போட்டுக்கலாம். சரி, இப்ப டபுள் பாண்ட் போட்டாச்சு. பாருங்க, இந்த கார்பன்ல 2 பாண்ட் தான் இருக்கு. ரிமைனிங் மேல ஒரு பாண்டு கீழே ஒரு பாண்டு, 4 பாண்ட் வந்துச்சா, செக் பண்ணிக்கங்க. இந்த கார்பனுக்கு பாருங்க 1 2 3 பாண்ட் தான் இருக்கு, ரிமைனிங் 1 பாண்ட். இந்த கார்பனுக்கு 2 பாண்ட் தான் இருக்கு, மேல ஒரு பாண்ட் போட்டுங்க கீழே ஒரு பாண்ட் போட்டுங்க. கார்பன் சுத்தி 4 பாண்ட் இருக்கணும். இந்த கார்பனுக்கு 1 பாண்ட் தான் இருக்கு. அப்ப 2 3 4 எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு பாருங்க, 8. ஒவ்வொரு பாண்டுக்கு பக்கத்துல ஹைட்ரஜன் போடுங்க. ஹைட்ரஜன் இங்க 2 3 4 5 6 7 8 என்ன பண்ணிக்கலாம், போட்டுட்டோம். இப்போ இதுக்கு நேம் நான் எப்படி வைக்கிறது, நேம் நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான், அதை அப்படியே செக் பண்ணுங்க. எப்படி மேம் வைக்கிறதுன்னு பாருங்க. நம்பர் ஆஃப் கார்பன் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன். இல்ல நான் கீழே நம்பர் போட வரேன், போடுங்க. ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்ட் கார்பன், ஃபோர்த் கார்பன். பாருங்க, டபுள் பாண்ட் மேல உள்ள நம்பர் படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு. கீழே உள்ள நம்பர் வைஸ் பார்த்தோம்னா தேர்ட் கார்பன்ல தான் டபுள் பாண்ட் இருக்கு. அப்ப எது கரெக்ட்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எது ஸ்மால் நம்பரோ அந்த நம்பர் தான் எடுத்துக்கிடணும். இப்ப மேல உள்ள நம்பர் தான் கரெக்ட். அப்ப மேல உள்ள நம்பர் தான் கரெக்ட்னா கீழே உள்ள நம்பரை என்ன பண்றீங்க, கேன்சல் பண்ணிக்கங்க. அப்ப என்ன இருக்கு, 1 2 3 4 கார்பன் இருக்கு. 4 கார்பன் இருக்குனால பியூட். 4 கார்பன் இருக்குனால என்ன, பியூட். இது நம்மளுக்கு தெரியும். 4 கார்பன் இருந்துச்சுன்னா ரூட் வேர்டு வந்து பியூட் அப்படின்னு நமக்கு தெரியும். டபுள் பாண்ட் வந்துருச்சு, அதனால ஈன். அப்ப பியூட் பிளஸ் ஈன், அப்ப பியூட்டீன் சொல்றோம். பியூட்டின் எழுதிடலாமா, எழுதலாம், தாராளமா எழுத முடியும். பியூட்டீன் எழுதியாச்சு, பியூட்டீன்.
ஃபர்ஸ்ட் கார்பன்ல டபுள் பாண்ட் இருக்கு, அதனால 1 பியூட்டி. இதை வேற எப்படி எழுதலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த 1 பியூட்டினை வேற எப்படி எழுத முடியும்? ப்ரொப்பீனுக்கு சொன்ன அதே மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. 1 பியூட்டினுக்கு வேற மாதிரி எழுதலாமா? எழுதலாம். அது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா? சரி, உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த டபுள் பாண்ட் நீங்க இங்க மட்டும் தானே போடுறீங்க, ஃபர்ஸ்ட் கார்பன்ல தானே போடுறீங்க, ஏன் செகண்ட் கார்பன்ல போடக்கூடாதா? போடலாம், தாராளமா போடலாம். அதை பார்த்துக்கலாம். பாருங்க அப்போ, ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்டு கார்பன், ஃபோர்த்து கார்பன் இங்க போட்டிருக்கோம். இந்த கார்பனுக்கு இந்த கார்பனுக்கு இடையில டபுள் பாண்ட் போட போறேன், போட்டுங்க, தாராளம் போட்டுங்க. அது டபுள் பாண்ட் போட்டோம். அப்ப ஒரே ஒரு அல்கின் மீன் ஒன்லி 1 டபுள் பாண்ட். அப்ப இங்க டபுள் பாண்ட் போட்டோம். அப்ப 2 கார்பனுக்கு இடையில சிங்கிள் பாண்ட் யூஸ் பண்ணணும். பாருங்க, இந்த கார்பனுக்கு பக்கத்துல எத்தனை பாண்ட் இருக்கு? கார்பனுக்கு பக்கத்துல ஒரே ஒரு பாண்ட் இருக்கு. ரிமைனிங் 3 பாண்ட், 1 2 3, இதோட சேர்த்து 4. இந்த கார்பன் பக்கத்துல 4 பாண்ட், 3 பாண்ட் தான் இருக்கு, ரிமைனிங் 1. இந்த கார்பன் பக்கத்துல 3 பாண்ட் தான் இருக்கு, ரிமைனிங் 1. இந்த கார்பன் பக்கத்துல 1 பாண்ட் தான் இருக்கு, 2 3 4. ஹைட்ரஜன் எத்தனை இருக்குன்னு செக் பண்ணிக்கங்க. ஹைட்ரஜன் எத்தனை இருக்கு? 8ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். 1 2 3 4 5 6 7 8 யூஸ் பண்ணிட்டோம். இதுக்கு நேம் வைக்கிறது பாருங்க, 1 2 3 4 4 கார்பன் இருக்கு. 4 கார்பன் இருந்தா ரூட் வேர்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். 4 கார்பன் இருந்தா ரூட் வேர்டு பியூட். 4 கார்பன் இருந்தா ரூட் வேர்டு என்ன? பியூட். உங்களுக்கு தெரியும். டபுள் பாண்ட் வந்துருச்சு. சிங்கிள் பாண்ட் இருக்கு, டபுள் பாண்ட் இருக்கு, சிங்கிள் பாண்ட் இருக்கு. எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க நமக்கு தெரியும். சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா டபுள் பாண்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். டபுள் பாண்ட் வந்தாலே ரூட் வேர்டு என்ன? ஈன். அப்ப ஈன், பியூட் சொல்லிட்டோம், பிளஸ் ஈன் சேர்த்து எழுதுங்க. என்ன வந்திருக்கு? பியூட்டீன். பியூட்டீன் வந்துருச்சு. இப்ப அதான் உங்களுக்கு திருப்பி நம்பர் கொடுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்டு கார்பன், ஃபோர்த்து கார்பன், கீழே நம்பர் கொடுங்க. ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன், தேர்டு கார்பன், ஃபோர்த்து கார்பன். மேல பாருங்களேன், ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன். செகண்ட் கார்பன்லயே என்ன பிரச்சனை இருக்கு? டபுள் பாண்ட் பிரச்சனை இருக்கு. கீழே உள்ள படி பாருங்க, ஃபர்ஸ்ட் கார்பன், செகண்ட் கார்பன். செகண்ட் கார்பன் என்ன பிரச்சனை இருக்கு? டபுள் பாண்ட் பிரச்சனை இருக்கு. இப்போ மேல உள்ள படி பார்த்தாலும் சரி, கீழே உள்ள நம்பர் வைஸ் பார்த்தாலும் சரி, ரெண்டாவது கார்பன்ல தான் டபுள் பாண்ட் பிரச்சனை இருக்கு. அப்ப 2 தான் கரெக்ட். இப்போ 2 பியூட்டீன். இந்த 2 பியூட்டீனுக்கு வேற நேம் இருக்கா? 2 பியூட்டீனுக்கு வேற மாதிரி சொல்லலாமானா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நம்பர் ஆஃப் கார்பன் 5 6 7 8 9 10 10 வரைக்கும் என்ன பண்றீங்க? நீங்களாவே சால்வ் பண்ணி ஆன்சர் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு இந்த மாலிகுலர் ஃபார்முலா அண்டு ஐயூபேக் நேம் இதை கமெண்ட்ல சொன்னா போதும். நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் ரிப்ளை பண்ணுவேன். சரியா? வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்துட்டு என்கிட்ட கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது டாபிக்ல டவுட் இருக்கு, இல்லாட்டி வேற ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா தாராளமா நீங்க கேட்கலாம். கேட்டா நான் அதுக்கு என்ன பண்ணுவேன், கரெக்டா அதுக்கான வீடியோ நாங்கள் போடுவேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். பாய்.